ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு சிவாஜி சூரத்கல் கன்னட மூவி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ டுடே ஒரு மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். படம் தரமாக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்தை அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம சிவாஜியை தான் காட்டுறாங்க. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. சிவாஜி சூரத்கல் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணுவார். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அவரோட வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு போல. அந்த சீன் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரேமில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு அடிக்கடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் வந்து சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து அவருக்கு அவங்க ஒய்ஃப் இறந்ததுலேருந்து மைண்ட் ரிலேட்டடான சம் இஷ்யூ வந்திருக்கும். அடிக்கடி ஏதாவது அவங்க ஒய்ஃப் இறந்தது அது ரிலேட்டடான பிரச்சனைகள் சொல்லாமல் சுற்றி சுற்றி அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரியே அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அவர் ஒர்க்கு கூட அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சம் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டு இருப்பாரு. அதாவது டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனால. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி ஏதோ தூங்கிட்டு இருக்க போது என்ன பண்ணார், சடனாக மறுபடியும் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போகும்போது முன்னாடி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அது மாதிரி மறுபடியும் சீன் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் ரீகால் மாதிரி வந்துட்டு இருக்குது. சடனாக என்ன பண்ணுறது, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காரில் எடுத்து ஒரு லாங் ட்ரிப் மாதிரி ட்ராவலிங் வந்து போயிட்டு இருக்காரு. சடனாக வந்து ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் ஏதோ சம்திங் ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இவர் கார் தடவை யாரோ ஓங்கி ஓங்கி தட்டுறாங்க. உடனே வந்து என்ன பண்றாரு, யாரா அப்படி தட்டுறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா வந்துருக்காங்க. சார் சார் என்ன வந்து ஒருத்தவங்க வந்து துரத்துட்டு வரா சார், என்ன வந்து கொலை போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றணும் சார். அந்த மாதிரி கேட்டு யாருமா இங்கேம்மா முன்னாடி தான் சார் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. சரி நான் போலீஸ் தான் பாருங்க, நான் டிஎஸ்பி தான் இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து என்ன பண்ணுவார், இவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து சாப்பிடணும். இல்லைங்களா? என்ன பண்ணணும்னா அவரோட பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார், இப்போ இங்கே இருந்துக்கோங்கம்மா சொல்லிட்டு இந்த பக்கத்தில் போய் மெடிக்கலில் மட்டும் ஒரு டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்துடும், உங்களுக்கு எதுவுமே ஆகா சொல்லிட்டு டேப்லெட் வாங்குறதுக்கு சொல்லிட்டு அந்த மெடிக்கல்ல இருந்து டேப்லெட்டை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்க இருக்க அந்த அம்மாவையும் இந்த குழந்தையும் வந்து காணோம். ஏன்னா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரு அங்க அக்கம் பக்கம் பார்த்துட்டு திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா, இந்த குழந்தையோட வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை யாரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல கார்ல. அவங்க கொடூரமா என்ன பண்ணிருக்காங்க, அங்கேயே வந்து சாகுற நிலையில வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு கேட்கும்போது, சார் சார் என் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்கன்னு சத்தியம் பண்ணுங்க சார். அந்த அரக்கங்கிட்ட இருந்து நீங்க தான் சார் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு வந்து புரியுது. ஸோ ஒருவேளை இவங்க ஒய்ஃபோ ஐ மீன் இவங்களோட ஹஸ்பண்ட் மூலயமா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருக்கும் போல. அது இல்லைன்னா இவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து புரியுது. ஓகேங்களா? உடனே என்ன பண்றாரு இவரு, சரி நான் பார்த்துக்கிறேன்மா, நீங்க உங்களுக்கு ஒன்றாவது சொல்லிட்டு இருக்கும்போது, சார் ப்ராமிஸ் பண்ணுங்க சார் என் குழந்தைய நீங்க பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே இவரும் என்ன பண்ணிடுறாரு, ப்ராமிஸ் பண்றாரு. அந்த ஸ்பாட்லேயே அவங்களும் வந்து இறந்துடுறாங்க. ஆனா குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க, பார்த்து குழந்தைய இல்லையே, குழந்தைய ஒருவேளை எங்க ஹஸ்பண்ட் எவனா கடத்திட்டு போயிட்டானா என்ன சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. இல்லை சார் எங்கள் குழந்தைய நாங்கள் யாரும் பார்க்கல சார். அந்த மாதிரி சீன்லாம் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இவரோட பாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு காட்டுறாங்க. இவர் பாஸ்ட்ல ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வக்கீலா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் எப்படி மீட் பண்ணாங்க அந்த கதையை வந்து அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து இதில் வந்து லைட்டாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மீட் வந்து இவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. சர்ச் சைடில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கையில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த பொண்ணு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே ஞாபகம் தான் இவருக்கு வந்து ஒரு ரீகால் மாதிரி மறுபடியும் வந்து வந்திருக்கும். ஸோ சுற்றி முற்றி பார்க்குறது அந்த குழந்தைய காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் டிக்கிக்குள்ள அந்த குழந்தைய போட்டு அவங்க வந்து தப்பிச்சு ஓடும்போது தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் ஒரு சைக்கோபாத்தா இருந்திருப்பான் போல. ஸோ என்ன பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு இஷ்யூனால என்ன பண்ணியிருப்பான், இவங்களை வந்து கார் ஏற்றியே கொண்டு வந்து போயிட்டான். ஓகேங்களா? உடனே இவர் என்ன பண்ணுவார், எங்க குழந்தைக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டோம், குழந்தைய நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், குழந்தைய ஒரு வீட்டுக்கே கொண்டு வந்து இவருக்கு வந்து பார்த்துக்கிறாரு. ஏன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? இவருக்கு யாரும் குழந்தை இல்லாதனால என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ இவர் குழந்தைய வளர்க்கலாம் அப்படி. ஏன்னா இவர் தனியாக தான் இருந்திருப்பாரு, அவங்க அம்மா அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஸோ வந்து குழந்தைய இந்த மாதிரி நான் அடாப்ட் பண்ணியிருக்கேம்மா ஒரு குழந்தைய, ஸோ பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்து இவர் வந்து இதை சொல்லிட்டு அவங்களும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த குழந்தை மேலே வந்து இவர் வந்து ரொம்ப வந்து பாசமாக வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு சீனை வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் லைட்டாக வந்து வளர்ந்துரும். தென் வந்து அவங்க அப்போ ஒரு ஜோரா வந்து அவங்க வீட்டு சைடுல வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கும் அவங்க ஏரியால. ஸோ வந்து ஜன்னல் வழியா அந்த குழந்தை எதையோ பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒருத்தன் வந்து கருப்பு கொடைய வச்சுட்டு ஒருத்தர் வந்து நின்னாரு. அவரு வந்து பார்த்தேன். அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்லவும், ஐய்யயோ! ஐ மீன் குழந்தைய கிட்னாப்பரா அதாவது போலீஸா இருக்கும்போது இவருக்கு சம் எதிரிஸ்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? இவரு நெறைய கேஸ் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ அது ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு, இவரு வந்து சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. யாருமே இல்லையேம்மா! இல்லப்பா நான் வந்து பார்த்தேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் சைடுல இருக்க ஒரு லைட் ஹவுஸ் அந்த கலங்கரை விளக்கம் அந்த ஏரியா தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பசங்க என்ன பண்றாங்க, சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்கலாம் பட்டம்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு குட்டி பாப்பா வந்து பட்டம் விடும்போது கால்ல ஏதோ தட்டு போடுற மாரி இருக்கு. அந்த பொண்ணு அலறி அடிச்சு துடிக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள ஒருத்தி தலை மட்டும் இருக்கு. அப்படியே உயிரோட பொதைச்ச மாரி உள்ள பொதைச்சிருக்காங்க. ஆனா அவங்க இறந்துருக்காங்க. தென் வந்து கொடூரமா அவங்க கண்ணெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த
லைட்டர் வச்சு ஃபுல்லாக தீச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. கையில் ஒரு ஒரு பேப்பர் துண்டு இருக்கு. என்னடா இது பட்ட பகல இவ்வளோ ஒரு கொடூரமான கொலை எவன்டா பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஊர் மக்கள்லாம் போலீஸ்காரங்கிட்ட சொல்லவும் என்ன பண்ணா போலீஸ் டீம் அங்கே இன்வெஸ்டிகேஷன் வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? தென் ஃபோட்டோகிராஃபர் மீடியா சைட்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே வந்து இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இறந்த பொண்ணோட அம்மா வந்து வர்றாங்க. அந்த பொண்ணோட பாடியை பார்த்து அலறி அடிச்சு அழுறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சம்பவம் தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் காட்டிட்டு இருக்க சடனா கட் பண்ணிட்டு பிரசன்ட் டேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு ஏரியால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. நம்ம இவருக்கு வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணான்னா இந்த ஒய்ஃப் இறந்து போனது அந்த மாதிரி ட்ரீம் வந்து இவருக்கு வந்து அடிக்கடி வரும். ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அவருக்கு என்ன மாதிரி வந்து வருதுன்னா இந்த மாதிரி இறந்து போறவங்கலாம் இவரு தான் கொலை பண்ற மாதிரி இவருக்கு வந்து ஒரு மைண்ட்ல இந்த மாதிரி ரீசெண்டாக புதுசாக ஒரு பிரச்சனை வர வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணிடுவார் ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட யூஎஸ்ல இருந்து உள்ள ஒரு ஃபேமஸான ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு போல. ஸோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் தான் அங்கே வந்து பார்க்க வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? அந்த சீன கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து டீட்டெயிலா வந்து சொல்றாரு. இந்த மாதிரி சார் ரீசனா வந்து எல்லாரையும் நான் தான் கொலை பண்ற மாதிரி எனக்கு ஒரு இது வந்து சார். ஒரு மாரி ரீகால் மாரி நெறைய விஷயங்கள்லாம் எனக்கு பேடான இமேஜஸ் அந்த மாதிரி நெறைய நான் வருது சார். அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அவரு சம் மெடிடேஷன் எடுக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். சம் கவுன்சிலிங் டேப்லெட்லாம் குடுக்குறேன். அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணத பத்திலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சீன் வந்து கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த சீன்ல வந்து இவருக்கு வீட்ல வந்து ஒரு சைடுல வந்து ஒரு ரூம் மாரி ஒரு ரூம் வந்து இருக்கும் போல. அங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. அந்த ரூம் கதவ யாரோ தொறந்து இந்த ரூம் கதவே தொறக்க மாட்டார் போல. அந்த ரூம் கதவ யாரோ தொறந்துட்டு உள்ள யாரோ நிக்கிறது பார்த்தா, இவங்க வந்து பொண்ணு வந்து இருக்கு. அந்த பொண்ணு வந்து இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரிய வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டாரு சொல்லிட்டு, அந்த டைரி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுனோனே, உடனே ஒரு சடனா கோவம் வந்தது. அந்த ரூம்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு இவரு கூட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, குட்டி பாப்பா, இவங்க அம்மச்சி கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிட்டு வந்து என்ன சீன் வந்து காட்டுறாங்கன்னா, நம்ம டிஎஸ்பி இந்த லேடி அவங்க தான். ஓகேங்களா? பக்கத்துல இருக்க அந்த போலீஸ்காரர் வந்து இவரோட அசிஸ்டன்ட் போலீஸ்காரரு. ஓகேங்களா? அவர் பேரு கோவிந்த். தென் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அதாவது டிஎஃப்சிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க போல. ரிலேட்டிவ்ஸோ சம்திங். ஸோ அதனால இந்த கேஸ் வந்து நீங்க தான் சால்வ் பண்ண சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. மேடம் நான் வந்து பாப்பாவுக்கு இப்போ தான் ஸ்கூல் வெக்கேஷன் முடிச்சிருக்கு. நான் வெக்கேஷன் போலான்னு இருந்தேன் மேடம். என்ன மேடம் இந்த கேஸை கூப்பிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸு. நீங்க தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன பசங்க தானே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்களும் இந்த மாதிரி அப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. அவங்க பொண்ணு வழக்கமா அப்பா பொண்ணா கோச்சிப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க வந்து இந்த கேஸ் என்ன ஆச்சு அதுன்னு விசாரிக்கும்போது, இந்த மாரி என் பொண்ண வந்து காணோம் சார். அவங்கள வந்து கொடூரமா வந்து கொலை வந்து பண்ணி போட்டுருக்காங்க. ஐ மீன் எ இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட் ஹவுஸ் பக்கத்தில தல மட்டும் உள்ள வந்து ஃபேஸ்லாம் அந்த லைட் வச்சு கரிச்சா அப்படி இருக்கும். அந்த மாரி கரிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு, ஒரு துண்டு பேப்பர வந்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். இவருக்கு வந்து நடக்கிறது இவங்க ஏரியால நடக்கிற சம்பவம். ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாரி என் பொண்ணு வந்து இந்த மாரி ஒரு குழிக்குள்ள வந்து புதைச்சு வச்சு தலை மட்டும் வெளியே இருக்க மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. கரிச்ச மாதிரி ஆக்கிட்டு கையில வந்து ஒரு துண்டு துட்டு வச்சு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமான கொலை யார் பண்ணாதில்ல, நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்றாரு, என்னடா இது கேஸு நம்ம வெக்கேஷன் போற டைம்ல வந்து இப்படி வந்து கூட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கண்டிப்பா அதுனா டிஎஸ்பி வேற ஆர்டர் வந்து போட்டாங்க. இந்த கேஸ நீங்க தான் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா நான் வந்து பண்ணியே குடுத்துடுறேன். அந்த மாதிரி வந்து இவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? தென் வந்து இவங்க பொண்ணோட ஃபோட்டோஸ், எவிடன்ஸ்லாம் கேட்கிறாரு. அவங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இருந்தாங்க, லாஸ்ட்டா எப்போ மெசேஜ் பண்ணாங்க, என்ன கால் பண்ணாங்க. ஒரு 4:15 போகல 4:15 மணி வாக்குல தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்புனாங்க சார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆபத்துல இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோனும் வந்து ரிங் கனெக்ஷன் எதுவும் கிடைக்கல. நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரீல்ஸ் எடுத்த ஃபோட்டோ அதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே இந்த கேஸ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகே நீங்க வந்து சால்வ் பண்ணி முடிச்சுங்கன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அங்க இருந்து இந்த லேடி டிஎஸ்பி கிளம்பிடுறாங்க. உடனே இவரு கூட இருக்க கோவிந்தையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன். அங்க பார்த்தா ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர பார்த்தா அவர பார்த்தோனே ஒரு மாரி ஒரு ஃபேஸ் வந்து ஒரு டிஃபரெண்ட்டா வந்து தோணுது. அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா வந்து சொல்றேன். உடனே வந்து என்ன பண்ணுவாரு, "சார் நான் தான் அந்த கன் ஷூட்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்தவன் சார்" அப்படிலாம் சொல்லிட்டு இவரு ஒரு பெருமையா அத வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு அப்ப என்ன இங்க சுடு 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 சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ்னா ஒருத்தன் இப்படி தான் தைரியமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவரு அவரோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சம் ஈகோஸோ ஏதோ சம்திங் ஏதோ இருக்கு போல. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால வந்து சம் எலக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கும் போல. ஸோ வந்து இங்க 2, 3 செக் போஸ்ட்லாம் வந்து இருக்கு சார். ஸோ அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டா அவங்க அப்பா சொன்ன மாரி கார்ல எங்கேயோ வந்து போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் தான் வரல. லாஸ்ட்டா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அங்க இருக்க சம் சிசிடிவி இதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் பார்க்கும்போது, ஒரு ஏரியால வந்து பார்க்கும்போது இந்த ஏரியா வழியா தான் வந்திருக்காங்க காட்டு பக்கம். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோனே, அங்கலாம் காட்டு சைடுலாம் ஓரளவு சிசிடிவிலாம் இருக்காது இல்லைங்களா?
ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ இந்த சைடு நம்ம வந்து விசாரிச்சா தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கங்க என்ன பண்றாங்க, போலீஸ்கிட்டலாம் ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு 2 பேரை பிடிச்சி இந்த மாதிரி இந்த கார் வந்து வந்துச்சா, காரு அந்த பொண்ணு அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கேட்கும்போது ஒருத்தர் வந்து இல்லை சார்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து ஆமா சார் நான் வந்து பார்த்தேன் சார், செக் போஸ்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து வந்தாங்க. அவங்க கார் டிக்கியில கூட வந்து ஒரு துணி வேற கூட சிக்கியிருந்து, ஏன்னா துணியெல்லாம் சிக்கியிருக்கு, வேற உள்ள எடுத்து போடாம அப்படியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் சரி நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க சார். அப்போ அவங்க ஃபேஸ்லேயே கொஞ்சம் இதாக தான் சார் இருந்துச்சு. நானும் அவங்க இதில் ஐடி ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருந்தனால விட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுறேன் எந்த வழியாக போனாங்க சார், இந்த வழியாக தான் போனாங்க சார், அவங்க நம்பர் பிளேட்லாம் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்டு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த காட்டில் வந்து ஒரு 2 ரூட் வழியாக போகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த வழியாக போயிருப்பாங்க. இந்த வழியாகவும் போர்டு போட்டிருக்கு. ஆனால் சரியான போர்டுலாம் இருக்காது. ஒரு போலீஸ் என்ன சொல்லுவாரு, அதான் அந்த கன் சூட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாரு அவரு, சார் அவங்க லெஃப்ட்டா தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாரு. ஒண்ணு நம்ம சிவாஜி அவர் என்ன பண்றாரு, ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஈவனால என்ன பண்றாரு, இல்ல அவன் ரைட் சைடு தான் போயிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு கூட்டு வராது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல ஒரு கல்லு மாரி இருக்கு. இவங்க தலையில அடிப்பட்ட மார்க் மாரிலாம் இருந்திருக்கும் போல. இவங்க இன்வெஸ்டிகேஷனா பண்ணும்போது. ஸோ மேபி இந்த சைடுல எங்கேயோ இடிபட்டிருக்கும். ஸோ இந்த சைடு பக்கம் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால ஒவ்வொரு வழியா பார்க்கும்போது அவங்களோட தலைமுடி அந்த மாதிரி ஒவ்வொரு எவிடன்ஸாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வாலு பொண்ணு மறுபடியும் கால் பண்ணி எங்க இருக்கீங்க, என்ன நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பாப்பாவை வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் அவங்க பாப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்டோரி எல்லாம் சொல்லி தான் அவங்க தூங்க வைப்பாங்களா, இவங்க நம்ம ஸ்டோரிலாம் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி வந்து இவர் வந்து மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து இவங்க வந்து இந்த பொண்ணு தான் வந்து இவருக்கு வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பட் வந்து இவருக்கு வந்து இந்த பொண்ணு வந்து அளவுக்கு பிடிச்சிருக்காரு. என்னன்னா நாய் ஏதோ அவங்கள இது பண்ணும்போது நாய் எல்லாம் தூத்து விரட்டிலாம் விட்டுருப்பாங்க. ஸோ வந்து இன்னொரு பொண்ணு அப்போ வந்து சடனா ஒரு கோயில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாயெல்லாம் தூக்கி கொஞ்சம் பாசமா இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நான் அனிமல் மேல அக்கறையா இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கும் கொஞ்சம் டாக்ஸ் லவ்வர் போல. ஸோ 2 பேருக்கும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்னால அவரையே மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த ஸ்பாட்டுக்கே வந்து வராரு. இந்த மாதிரி இங்கே எங்கெல்லாம் நடந்திருக்கும், என்னென்ன சம்பவம் நடந்திருக்கும், நம்ம ஒரு நல்லா க்ளூ வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஹை ப்ரொஃபைல் கேஸு. ஸோ கண்டிப்பாக டிஎஸ்பி மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உட்காந்து மும்முரமாக வந்து கேஸை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஎஸ்பி வந்து எல்லா தடையும் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார் பார்த்துக்குறோம் சார் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்க்குலாம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் மேக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே சார் இதை பார்த்தீங்கன்னா நார்மல் ஆளுங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை சார். இந்த சினிமாகிராஃபி தென் வந்து ஐ மீன் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க தென் ஏதாவது ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக அவங்க யாராவது மேபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னி எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ வந்து அப்போ வந்து ஒன்று இது வந்து கொலை செய்யப்பட்டவங்களா இருக்கணும். ஆனால் கன்ஃபார்மாக அந்த கொலை செய்யப்பட்டவங்க யூஸ் பண்ணதில்லை. ஒருவேளை சார் அப்போ கொலைகாரியா இவ்வளோ நேரம் நம்ம தேடிட்டு இருக்குது ஒரு பொண்ணா அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பிட்ட இடத்துல நடந்து வரும்போது ஒரே எறும்பா மிச்சிட்டு எங்கேயோ இருந்து போகிற மாதிரியே காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணோட தலை வந்து இருக்குது. அதாவது இவங்க பொண்ணு வந்து கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் வந்து உண்மையை நான் வந்து அதை வந்து இதாக சொல்லிட்டேன், உல்ட்டாவாக சொல்லிட்டேன். ஐ மீன் என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணு காணாமல் போயிருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. என்ன வந்து இவங்க வந்து நடந்துச்சுன்னா, அவங்க பொண்ணை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓ இவங்க தான் அவங்க பொண்ணா பார்த்தீங்கன்னா, அவங்க கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. என்னன்னா சேம் தான். ஃபர்ஸ்ட் இந்த அ பீச் பக்கம் பட்டெல்லாம் விட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு சொன்னேன்ல, தலைய உள்ள உடம்பு ஃபுல்லா உள்ள போயிட்டு, தலைய ஃபேஸ மட்டும் வெளிய வச்சுட்டு, ஃபேஸ்லயே வந்து இது பண்ணி கொடூரமா இது பண்ணிட்டு என்ன பண்றேன், லைட்டர் வச்சு ஃபேஸ் எல்லாம் கரிச்சு, கையிலயும் துண்டு வச்சு கொலை பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி சம்பவம் தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பொணத்துல வந்து இதுக்காக எறும்பு வந்து மிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. தென் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இறந்துட்டாங்க என்ன சொல்லிட்டு ரொம்ப சோகமாவே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சம்பவங்கள் வந்து அங்கங்க வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மர்டர் இதே மாதிரியே சேம் பேட்டர்ன்ல வந்து 3 கேர்ள்ஸ் வந்து சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு. தென் வந்து அடிக்கடி மறுபடியும் இவரு டேப்லெட் போட்டு கொஞ்ச நாளைக்கு இவர் மைண்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இந்த கேஸை பத்தி இது கண்டுபிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மறுபடியும் உங்க ஒய்ஃபோட மெமரிலாம் மறுபடியும் ரீகால் ஆகிற மாதிரியே வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து இந்த 2 சம்பவம் நடந்தவொடனே என்ன பண்ணியிருப்பாரு, இந்த பேப்பர்ல வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பிறகு எல்லார் கையில எல்லாம் வாய்க்குள்ளலாம் என்ன பண்ணி ஒரு பேப்பர் துண்டு சீட்டு ஏதோ ஒரு எழுதிடுறாங்க. ஐ மீன் ஒரு ரிவெஞ்ச் பண்ற கொலை மாதிரியே வந்து இது வந்து இருக்கு. ஸோ வந்து இதை வந்து பேப்பர்ல வந்து எங்கேயா போட்டானா இத மாதிரி சம்பவம் வந்து வேற ஏதாவது ஊர்ல வந்து இந்த மாதிரி கொலை சம்பவம் ஏதாவது நம்ம ஊர்லயோ நம்ம ஒரு பக்கத்து ஊர்லயோ கொஞ்சம் வருஷம் முன்னாடியோ நடந்திருந்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் போடுறாரு. அதை பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு லேடி அவங்க வந்து கால் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த பீச் பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் இந்த மாதிரி தான் சார் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து
காணாமல் போயிட்டாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு கொடூரமாக ஃபேஸ்லாம் இது பண்ணி கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க கையிலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து கிடச்சி சார் சொல்ல உடனே என்ன பண்ணா, சரி ஓகே உங்கள் பொண்ணு ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸில் யார் இருந்தாங்க, லாஸ்ட்டாக யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதில் வந்து ஒரு சில ஃபோட்டோவெல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொலை நடந்ததுக்கும் இப்போ நடந்த கொலைக்கும் சேமாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்துட்டு அவங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இவ தான் எல்லா கொலையும் வந்து பண்ணுறாளா அந்த மாதிரி நமக்கு தோணும். தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தோணும். ஓகேங்களா. ஸோ இதை விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வீட்டில் போய் விசாரிக்கும்போது அவங்க அந்த ஊர்லேயே இல்லை போல, எங்கேயோ போயிட்டாங்க போல. இவங்க வந்து இந்த ஒரு ஆங்கிலேயஸ் ஒரு வேலை இவ தான் கொலை பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே என்ன சார் அப்போ பொண்ணு தான் எவ்வளோ பண்ணிட்டு இருக்காளா அப்போ வந்து கேட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்ன பண்ணா, இந்த லெட்டர்லாம் யார் வந்து எழுதுறா, அதில் இருக்க அந்த அதாவது கொலை செய்யப்பட்டவங்க கையில் வாயில திணிச்சிடறாங்க ஒரு லெட்டரு. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்னடத்தில் வந்து ரொம்ப ஏதோ பியூராக எழுதியிருக்க மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு நாவல் ஆர்டிஸ்ட்டு தென் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரியே வந்து இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கன்னட பண்டிட்டு ஓகேங்களா அவரை சந்தித்தா தான் முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ சிவாஜி சுரத்கலோட அப்பா சுரத்கல் தான் ஓகேங்களா. அவர்கிட்ட போய் இந்த பேப்பர்லாம் கொடுத்து பேசுவாங்க. இவங்க அப்பா பையனை வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால, அதாவது இவர் பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி சொல்லியிருப்பாரு. இல்லை முடியாது, நான் அந்த பொண்ணுகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னோன்னே அப்போ என் வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருப்பாரு ஓகேங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கூட வந்து நான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாரு. அதோட மீனிங் வந்து சரியாக வந்து இவருக்கு வந்து புரியாமல் இருந்திருக்கும் ஓகேங்களா. இவராக வந்து கெஸ் பண்ணியிருப்பாரு ஒருவேளை ரிவெஞ்சுக்காக தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாரு அதோட வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனுக்கு ஒரு கொடூரமான இந்த கொலையெல்லாம் பண்ணுறவனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் வந்து அவனுக்கு வந்து நடந்திருக்கு. அதனால தான் ஒரு சைக்கோபாத் மாதிரி ஆகி இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து ஒரு லீடு மாதிரி வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா கிட்ட சரி அவருக்கு இதை கண்டுபிடிச்சாரு, அதுக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி போலீஸாக தான் இருந்தேன், எனக்கு எதாவது காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை காசு இல்லாமல் நான் இது பண்ண முடியாது சொல்லிட்டு அப்போ அங்கேயே இவர் வந்து காசு எல்லாம் கொடுக்குற மாதிரியே ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில அங்கே வந்து என்ன சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காட்டுறாங்க. அதாவது ரோட்லலாம் நாய்கிட்ட அவங்க பாசமாக இருக்காது, இவர் வந்து வண்டியில் போகும்போது பார்த்துருப்பாரு, அதுக்கான பொண்ணை கூட்டு மாட்டிருப்பாரு, இந்த மாதிரி என் பையன் ஊர்லாம் சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் நீயும் பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பா இப்படி வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிப்பாங்க. அது ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருந்திருப்பாங்க. அந்த சீன்லாம் எங்கள் பொண்ணுகிட்ட வந்து இவர் வந்து அடிக்கடி ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட பாசமாக இருக்குது, சாப்பாடு ஊட்டி வைக்குது, அந்த மாதிரி சீன்லாம் தான் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கங்கே சம்பவம் வந்து 2-3 கொலைகள்லாம் நடந்துருச்சு. போலீஸ் எல்லாம் தூங்கிக்கிறதா விளக்கமாக சொல்கிற மாதிரி பத்திரிக்காரங்களாம் கிளிக்கின்னு போட்டு கிளிக்கிறாங்க. இவர் யாருக்கிட்டையும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து வந்துடுறாரு. இவருக்கு வந்து நிறைய டவுட்டாக வந்து இருக்குது ஓகேங்களா. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து கொலை பண்ண மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார லேடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க ஒரு வேளை இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுறாங்க. அதாவது இவருக்கு அப்படி மைண்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு ஓகேங்களா. நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா அவங்க தான் பண்ணியிருப்பாங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடி ஆஃபீஸர் வந்து எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு வந்து இதில் என்னதான் நடந்துட்டுருக்கு, நம்ம சிவாஜி சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எப்போ இந்த கேஸ் முடியும், சீக்கிரம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் வந்து போகிறாரு. தென் சடனாக நம்ம கோவிந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸ் தூக்கின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வராரு. வந்துட்டு மேடம் இந்த மாதிரி வெளியே நம்ம ஆஃபீஸ் வெளியே இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று கிடந்துச்சு மேடம். என்ன எதுவுமே விசாரிக்காமல் கொண்டு வந்துருவியா, பாம்பு கேம் வச்சுருக்க போனால் இல்லை சார் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் சார், நார்மல் ஏதோ உள்ள ஏதோ கேமரா மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கும் போல சார் அப்படின்னு வந்து அது இருக்க ஒரு இதை வச்சு இவர் ஒரு கெஸ் பண்ணி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாட்ஜில் வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து இருக்குது. என்னையா பண்ணி வச்சுருக்காங்க, போலீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அடுத்த கூட 4வது ஒரு கொலையை வந்து பண்ண போகிறான், அதுக்கான இதை வந்து க்ளூ வந்து நமக்கே கொடுத்துட்டு போகிறான், என்னதான் நடக்குது, அவனை எப்படியா பிடிச்சி ஆகணும் சார் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, சரி இந்த மாதிரி வீடியோலாம் அனுப்புகிறேன், அந்த வீடியோ வச்சு இது லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியுமா, ஏன்னா மொட்டை முழுக்க ஒரே ஒரு சிங்கிள் ரூம் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு போர்டோ நம்பரோ இது மாதிரியே வந்து இருக்காது, ஹோட்டல் நேமோ இது வந்து இருக்காது, எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் சம் ஏக்கர்ஸ்லாம் இருப்பாங்களா, அதில் ஒரு பிரில்லியனான ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க. உடனே இவெல்லாம் சரிப்பட்டு வருவானா ஏன் கேட்கும்போது சார் இவன் பக்காவாக சரிப்பட்டு வருவான் சார், சார் பாருங்க சார் சொல்லிட்டு இவங்க 2 பேர் செல்ஃபி எடுக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, சார் இந்த பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கிறத வச்சு இது எந்த லொக்கேஷன் எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் சொல்லிடுவேன், இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து நம்ம 2 பேர் எடுத்தோம் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. சரி பையன் கொஞ்சம் தேர்வாகும் போலன்னு சொல்லிட்டு சரி இந்த கேமரா தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு,
இந்த கேமராவில் வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இது எந்த இடத்துல எடுத்ததுன்னு செக் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, சார் இது வந்து இப்போ உள்ள கேமரா கிடையாது. பழைய காலத்து கேமரா மாதிரி. அதாவது டேப் போட்டு யூஸ் பண்ணுற கேமரா. இன்னும் லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கான். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு வேளை அந்த இருக்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதை வந்து இந்த கூகுள் இன்ஸ்டா மாதிரி இதை போட்டு சம் லொக்கேஷன் இதை மாதிரியே மேட்ச் ஆகிற மாதிரி ரூம்ஸ் எந்த ஹோட்டலில் இருக்குது, லாட்ஜில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷலான இடத்துல வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போது அதே ஏற்ற மாதிரி ஒரு ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. தென் வந்து என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் வந்து உப்பாலின்னு ஒரு ஊர், உப்பிலியா உப்பாலி சம்திங், அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து காட்டுறாங்க. அதில் இருக்க ஒரு போலீஸ்காரர் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த ஏரியாவில் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிங்க் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ரூம் எங்கே இருந்து இருக்குது. அந்த பிங்க் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் சார் இந்த ஊரில் இருக்குது சார், உப்பாலியில் இருக்குது சொல்லுங்க. அங்கே இருக்க போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரியோ இந்த ஊருக்கு தான் வரப்போகிறேன், நான் வந்து டிஎஸ்பி வந்து பேசுகிறேன், ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, அந்த கொலைகாரன் வந்து நெக்ஸ்ட் வந்து யாரையோ கொலை பண்ண போகிறான், அதை வந்து இங்கே தான் சொல்லியிருக்கான், இந்த ஹோட்டலில் தான் யாரையோ கொலை பண்ண போகிறான்னு சொல்லுவாங்க. அங்கே ஒருத்தவங்களோட ஒரு மாடல் ஆக்டர்ஸ் போல் அவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கும் போல். ஸோ வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்க, போலீஸ் இதில் வந்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியும் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஃப்டியில் வந்து எல்லோரும் வந்து இருங்க சொல்லணும், மஃப்டியில் ஆளுங்க வச்சுலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்து சூரத்துக்கெல்லாம் நம்ம கோவிந்தன் வந்து வந்துடுறாங்க. இவங்க வரது அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடுறாங்க, பத்திரிகையாளர் வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஐயோ இவங்க யார் கூப்பிட்டா, எங்கேருந்து அவங்களாம் வந்தாங்க, எல்லாரும் விரட்டி விடுங்க சொல்லிட்டு, இங்கெல்லாம் வரக்கூடாது உங்களுக்கு யார் சொல்லலாம் போங்க சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. இவர் வந்து என்ன பண்ண அந்த குறிப்பிட்ட ரூம் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த ரூமில் ஃபுல்லாமே என்ன பண்ணுறாரு, சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஓகேங்களா. சுற்றி பார்த்து ஏதோ எவன்ஸ் கிடையாது, எவிடன்ஸ் பார்த்து எப்படி அவன் தப்பிச்சிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம சிவாஜி சுரத்தில் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அந்த 2 பேரையும் உட்காந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. வெளியே எல்லாரையும் மக்கள் அலைய விடுங்க, எவனை சந்தேகப்படுற மாதிரி தான் எல்லாரும் தூக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. ஜோ வந்து என்ன பண்ணா, திடீர்னு சடனாக வந்து ஒரு ஃபோன் வந்து கால் வருது. எங்கேருந்து ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அந்த ஏரியாவோட போலீஸ்கார ஒருத்தர் சொன்னல, அவர் வந்து சார் இங்கே பாருங்க சார், ஏதோ ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க சார், ஏதோ கால் வருது சார், ஐயோ ஃபோனை எடுக்காதுன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணிடுறாப்புல, டமார்னு வச்சு அங்கே ஸ்பாட்லேயே இருந்துடுறது. செம்ம கொடூரமாக இருக்குது பார்க்கணும். ஐயோ என்னடா இது, இந்த ஊருக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த போலீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கோவத்தில் செம்ம கோவத்தில் இருக்காது. பார்த்தா கால் வருது, என்ன அவனை இறந்துட்டானா, அடுத்த 5வது கொலை கன்ஃபார்மாக பண்ணுவேன், அது யாருன்னு உனக்கு இப்போ சொல்ல மாட்டான், அந்த மாதிரிலாம் ஒரு ட்விஸ்ட்லாம் வச்சுட்டு அவன் இது பண்ணி போடுறான். அடுத்தடுத்த கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் வழக்கமாக நம்ம ப்ரெஸ் மீட்லாம் வந்து கழுவி போலீஸ்காரங்க வந்து திட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அடிக்கடி ஒரு மைண்டுக்கும் வந்து ஒரு இது மாதிரி வருது, ஒருவேளை இவன் வந்து கொலை பண்ணியிருப்பானா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஐஜிடிஎஸ் மேடம் அவங்க கொலை பண்ணியிருப்பானா, இவங்க கொலை பண்ணியிருப்பானா, அந்த மாதிரி ஒரு மைண்ட்லாம் இவருக்கு வந்து தோணிட்டு இருக்குது. சடனாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து பிடிச்சிடுறாரு. கூட வந்து 2 போலீஸ் சொன்னாலும் அவர் கோவிந்த் ஒருத்தர் ஷார்ட்டாக ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் ஒருத்தர்னு சொல்லிட்டு அசிஸ்டண்டா அதில் ஒருத்தனை பிடிச்சி நீ தானே அந்த கொலையை பண்ண, உண்மையை சொல்ல நமக்கே தோணுது, ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒருபடி இவனா போலீஸ்காரன் வந்துட்டு இவனா கொலை பண்ணா, ஷோ என்னடா பண்றீங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து துப்பாக்கி பிடிச்சிட்டு இவன் தூக்கிலாம் பிடிச்சி இவனை பிடிச்சி போறாரு. இந்த மாதிரி கேஸ் ஓவர் மேடம், அக்யூஸ்டை பிடிச்சிட்டு சொல்றாங்க. உன்ன பத்திரிக்காரெல்லாம் ஒரு சந்தோஷமாயிறாங்க, அந்த மாதிரி சிவா சுரேஷ்கள் அக்யூஸ்டை பிடிச்சிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா மீடியாலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இங்க வந்து கூட்டு வந்துட்டு என்னங்க பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபா இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம டிஎஸ்பி அவங்க வந்து சொல்றாங்க, ஒன்று மேடம் உண்மையான கொலையாலாம் இவங்க கிடையாது மேடம், இவர் வந்து நம்ம உண்மையான போலீஸ்காரர் தான். அதாவது இவரை வந்து நம்ம வந்து பிடிச்சி வந்து வச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து அவன் ஈகோ வந்து நம்ம டச் பண்ண மாதிரி ஆயிரும். அதாவது உண்மையாக இருக்க நம்ம கொலை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை அவன் பிடிக்க வழி இல்லாமல் ஃபேக்காக இருக்க ஒருத்தனை கூட்டு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அது மூலியமாக அவன் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது இது வரைக்கும் எதுவுமே க்ளூவே கொடுக்காம அவன் மட்டும் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஏதாவது ஒரு லீடு வந்து கொடுப்பான் மேடம், அதை மூலியமாக பிடிச்சிடலாமல் சொல்கிறவங்க ஏதோ பண்ணுறீங்க, சரி பண்ணுங்க, சீக்கிரம் இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு எல்லா கேமரா அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இன்னொரு கால் வந்து வருது. ஒரு ஐயோ 5வது எவனையோ போட போகிறானுங்க போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சார் கால் வருது சார் சொல்லிட்டு அந்த ஹேக்கர் அந்த பையன் இருக்காங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சாஃப்ட்வேர் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு ஃபோன் எடுத்து கொடுக்குறாப்ல. உடனே என்ன பண்ணுறேன், நம்ம சிவாஜி ஓகே இந்த லொக்கேஷன் ஏதாவது ட்ராக் பண்ணுங்க, அவன் வாய்ஸ் ஏதாவது கேட்குன்னு சொல்லிட்டு காதில் வச்சு கேட்டுன்னே இருக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு லேடி இந்த மாதிரி சூரத்தில் சார் சீக்கிரம் காப்பாற்றுங்க சார் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிட்டன் வந்து பேசணும்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் அதாவது எந்த இடத்துல இருந்துமா பேசுறீங்க, எங்கம்மா சொல்லுங்கம்மா, அப்பதான் உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லும்போது எந்த ஒரு ஆன்சரும் வரல. இதே தான் வரும். ஐ மீன் இதெல்லாம் பார்க்கும்போது டேப் ரெக்கார்ட்லாம் போட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கான், ஏதோ நம்மளை வந்து மாட்டி, அதாவது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறான். பட் வந்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு கொலை பண்ண போறோம்னா ஆல்மோஸ்ட் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து போட்டு நம்ம வந்து இந்த கேஸ் வந்து டைவர்ட் பண்ணுறது பார்க்குறான், அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இருந்தாலும் அதை லிசன் பண்ணி கேட்டுனே இருக்காரு, பேக்ரவுண்ட் ஏதாவது மியூசிக் இருக்கிற சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து கெஸ் பண்ணிட்டாரு. மேடம் இது வந்து ஏதோ ரயில்வே ட்ராக்ல நடக்கிற ஒரு சவுண்ட் வந்து கேட்குது மேடம், கன்ஃபார்மாக அந்த கொலைகாரன் வந்து ரயில்வே ட்ராக் சம்திங்கில் இருக்க ஏதோ ஒரு ஏரியா இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அதுவும் ரன்னிங்கில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி அவன் வந்து அவனோட ஐடி இதெல்லாம் லொக்கேஷனை வந்து விபிஎன் மூலமாக
ட்ராக்லாம் பண்ணிட்டு இருப்பான் போல. இதெல்லாம் இவர் வந்து லீட் பண்ணிடுறாரு. அப்போ இந்த மங்களூரு, பெங்களூர் இந்த சைட்லாம் இருக்க ஏதோ ஒரு ஊருக்கு போற ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் மட்டும் தான் யூசேஜா இருக்கும். மற்றபடி அங்கே பஸ்ஸஸ்லாம் அந்த அளவுக்கு சர்வீசஸ் வந்து இருக்காது லாங்கில் போகிறது. ஸோ வந்து அந்த இருக்க ட்ரெயினில் தான் அவன் இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஒரு லீடை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு கூட இருக்க கோவிந்த கூட்டின்னு யோ வாயா போலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரயில்வே ட்ராக்கை ஃபுல்லாக ஐயோ அங்கே இருக்க பேசஞ்சராக இருந்தாலும் சரி யாருக்கும் ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜி கூட ஆயிடக்கூடாது. ஸோ வந்து எல்லாரையும் சேஃப்டியாக இது பண்ண அந்த கொலகாரன் நம்ம இந்த வாட்டி நம்ம பிடிச்சாகணும் அவன் 5வது கூட பண்ணுறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாரு. வந்து இவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு, எவனையும் கண்டுபிடிக்கிற திடீர்னு ஒரு கால் வருது. என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சு வந்துட்ட போல அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமா ஒரு குரல்ல வாய்ஸ் வருது. டேய் எங்கடா இருக்கா, உன்னை பார்த்தனா உன்னை சும்மா விட மாட்டேனா அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவர் சடனாக ஒரு ஐடியா வந்து தோணுது. அங்கே இருக்க அந்த டிடிஆர்லாம் இருப்பார்ல, அவர் ஒரு விசில் வச்சிருப்பார்ல, அந்த விசில் எடுத்து ஒரு ஊடுறாரு. விசில் சவுண்டை கேட்ட உடனே இந்த ஃபோன் பேசிட்டு இருக்கவங்க காது சவுண்டு கேட்கல, அதை வச்சு என்ன பண்ணுவான், அங்கே ஒருத்தன் இந்த இருக்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபுல்லாக ஜெர்கின் மாதிரி போட்டு அவன் ஜெர்க்காரதை பார்த்தவொன்னே இவன் தான் சொல்லிட்டு அவனை துரத்தின்னு ஓடுவார். அவன் துரத்தின்னு ஓடனே ஒரு ரூமுக்குள்ளே வந்து போகிறாரு. அதாவது துரத்திட்டே போவார். ஒரு பாரம்பரிய பங்களாக்குள்ளே போகிறாரு. திடீர்னு சடனாக ஒரு பின்னாடி யாரோ அடிச்சிடுறாங்க போல. ஹாஸ்பிட்டலே வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து உயரத்துக்கு இவரை பிடிச்சி வந்து கையில் விலங்கு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்ன சூரத்கால் சிவாஜி சூரத்கால் இதுக்கு மேலே நீங்கள் நடிக்க முடியாது. நீங்கள் தான் இவ்வளோ கொலையும் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, இவன் கொலைகாரன்னு பார்த்தா இவன் கொலைகாரன் மாற்றி மாற்றி நமக்கே கன்ஃபியூஸ் வந்துட்டு கடைசியில் பார்த்தா டிஎஸ்பியே கொலைகாரனா. டேய் என்னடா சொல்றீங்க, உண்மையில இவன் தான் கொலைகாரனா, இவன் நல்லவன் மாதிரியே நடிச்சாருண்ணா. அப்படி என்னடா தான் நடந்திருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இவர் வந்து நிறைய பேரை கொலை பண்ண மாதிரி எனக்கு தோணுது சார்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்டலாம் போய் கேட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து எப்படி இவரை வந்து இவர் தான் கொலைகாரனை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்ம ரீகாலையும் வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து அவன் 5வது ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு தான் ஒரு ஐடியாவில் வந்து வந்திருப்பான். ஓகேங்களா. ஸோ ஒரு லேடியை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒன்று என்ன பண்ணியிருப்பான், அந்த கொலையை வந்து விட்டுருப்பான். ஓகேங்களா. அதாவது இவன் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஒரு வீல் சேர்ல கொண்டு வந்துருப்பாங்க. அதை விட்டு அவன் வந்து போயிருப்பான். ஸோ அவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கொலைகாரன் வந்து யாருன்னு நான் வந்து பார்த்துருக்கேன் சார், இந்த ஸ்கெட்ச் போடுறேன் சார் ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சில் பார்த்தா நம்ம தலைவர் தான் இருந்திருப்பாரு. என்னடா இது, அப்போ இவன் தான் இவனோட கொலைகாரன் நமக்கே செம இதாக இருக்கும். உடனே வந்து பார்த்தீங்க மேடம் நான்லாம் அந்த கொலையை பண்ணல மேடம், நீங்களே சொல்லுங்கள் மேடம், இங்கே தான் நம்ம சுற்றி பண்ணுவோம் உயிரை சார், நான்லாம் பண்ணவே இல்லை சார், அவன் ஏதோ டைவர்ட் பண்ண பார்க்கலாம் சார் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. உடனே அந்த லேடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இவர் வந்து நம்ம கூடயே இருக்கிற சின்சியரான ஆஃபீஸர் தான், இவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இவருக்கு வந்து சான்சஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம் சார். சார் நான் அவனை பிடிக்க தான் சார் போனேன், அதுக்குள்ளேயும் அவன் தப்பிச்சு கொடுத்தேன் சார், எப்படி பிடிச்சிருவான் சார் சொன்ன மாதிரி சரி 3 days அவன் டைம் கொடுப்பேன், அதுவும் எனக்கு பிடிச்சான்னு சொல்லிட்டு இவர் வான் பண்ணுவோம். சரி தேங்க்யூ சார் சொல்லிட்டு வந்துடுறாரு. அது இல்லாமல் ஒன்று வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வந்து வைப்பேன், அதாவது வீட்லேயே வந்து உன்னை போலீஸ் மாதிரி அரெஸ்ட் பண்ண, வெளியே எங்கேயும் வர முடியாது, சுற்றி வந்து வீட்டை சுற்றி போலீஸ்காரங்களே வந்து இருப்பார், எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏன்னா போலீஸ்க்கு மேலே அந்த ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவனை தான் வந்து சொல்லியிருப்பாரு, இவர் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த கொலை பண்ண அட்டன் பண்ணார்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஸ்கெட்ச் மூலியமாக இவர் தலைவர் வந்து தூக்கியிருப்பாங்க போல. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் வீட்லேயே இருந்து லீடெல்லாம் இது பண்ணிட்டு சேகரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சேகரிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவர் கூட இருக்க 2 போலீஸ்காரரு, அந்த ஐடி பையன் 3 பேர் வந்து வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி என்னை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, நானும் கொலைகாரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சோகமாக சொன்னவொடனே, சார் அப்படிலாம் சொல்லாங்க சார், நீங்களாம் அப்படி கிடையாது சார், நீங்கள் நல்லவங்க சொல்லுவார். அந்த குட்டியாக இருக்கிற அந்த போலீஸ்காரர் வந்து சொல்லுவார். உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன நம்புறதுக்கு சொல்லிட்டு இவர் வந்து பரவாயில்ல நம்ம கூட இருக்கும் நல்லா தான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ண இந்த லீடுக்கான விஷயங்கள்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப தலையை பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாப்ல. உடனே கூட இருக்க 2 போலீஸ்காரங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஐடிக்காரங்க, சார் இது யார் சார்ன்னு கேட்கும்போது, சார் இவன் யாரும் தெரியாதா, சிவாஜி சூரத்துக்களோட பையன், சூரத்துக்களோட பையனா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாரு. ஓகேங்களா. சார் அப்போ இறந்து போனவன் வந்து ஒரு சூரத்துக்கல், அந்த கூட இருக்க ஜேர்னலிஸ்ட்டு இவங்கலாம் ஒரே இதில் அதாவது ஒரே ஏஜ் சைடில் உள்ளவங்க சார், இவர் ஒர்க் அவங்க அப்பா சூரத்தில் ஒர்க் பண்ணும்போது கூட இருந்தவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோவும் சடனாக இருக்கிறது அந்த சடனாக ஒரு லீடு கிடச்சிட்டு போல டக்குன்னு அதை யோசிக்கிறதுக்குள்ள 5 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் வந்து கொண்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த இவங்க வந்து சின்ன வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அவங்க அம்மா அடிபட்டு இறந்துருவாங்க. யாரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்க புருஷனும் யாரோ வந்து ஏதோ ஒரு கொலை மிரட்டல் ஏதோ சைக்கோ மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொண்டு இவர் காருக்குள்ள வந்து போட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய அவர் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவார், இவங்க அப்பங்காரன் என்ன பண்ணுவான், அந்த கார் ஏற்றி கொண்டவன் குழந்தைக்காக தான் ஒய்ஃபை கொண்டிருப்பான் போல. ஸோ என்ன பண்ணுவான், அவன் வந்து
இந்த குழந்தைக்காக என்ன பண்ணுவான், கேஸ் போட்டுருவான். என் குழந்தைய எப்படி இன்னொருத்தன் அடாப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரன்லாம் குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த சம்பவம் கேட்டு இவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி குழந்தைய கூட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இவரு வந்து என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. பார்த்தீங்கன்னா உங்க அப்பா தான் இருப்பாரு. அது எப்படி என் பிள்ளைய வந்து கொண்டு போலான்னு கேட்டோனே, அது ஒண்ணும் உன் புள்ள கிடையாது. நீயே தத்தெடுத்திருக்காது. நானும் தத்தெடுத்துட்டேன் அப்படி கேட்கும்போது, ஒரு சத்தமா பேசுவாரு. நான் இது என்னுடைய ஆஃபீஸு. நான் தான் உன்னோட சீனியர் சொன்னோனே, ஓகே சாரி சார்ன்னு கேட்டுட்டு இருப்பேன். அப்பா தான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோல வந்து பார்த்தா அவர பார்க்க எனக்கு வந்து மோகன் மாரி பழைய ஆக்டர் மோகன் இருக்கார்ல, அவர மாரியே தான் தோணும். நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு ஃபோட்டோ காட்டி, இவன் தான் இவன் பேரு தான் ருத்ரா. இவன் தான் நீ அடாப்ட் பண்ண பொண்ணோட அப்பா. இவன் சரியான ஒரு சைக்கோபாத்து. சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், இவங்க அம்மா வந்து அதாவது என்ன பண்ணோம், கீழ தள்ளி போட்டு கொலை பண்ணிட்டான். இவன் இந்த மாந்திரீகம் அந்த மாரி பண்றது, ஒரு மாரி ஒரு பைத்தியக்காரன். அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, காலேஜ்லாம் இருக்கும்போது கூட யாருமே இவங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு மட்டும் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பாசம் காட்டி அவங்கள வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டான். அவங்க மூலியமா என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குழந்தை வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல விளையாட தான் போகும். உடனே இவங்க புடிச்சு வந்து அடிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து குழந்தை மேல இது பண்ணா குழந்தை மேல இருக்க பாசத்துல வந்து இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருவா, ரொம்ப வந்து டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணுவான், டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து என்ன பண்ணுவா, பிடிச்சு வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? வெளிய வந்து ஒண்ணு என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவன் வந்து கார் ஏத்தி அவங்களுக்கு வந்து கொலை பண்ணியிருப்பான். ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணா, அந்த மாரி சீன்லாம் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு சைக்கோபாத் தான். ஸோ வந்து என்ன பண்ணுவான், அவன்கிட்ட வந்து இந்த குழந்தை வந்து இருக்கிறது வந்து தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க சைக்கோபாத்ன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட எப்படி இந்த குழந்தைய வந்து ஒப்படைச்சீங்க? ஒப்படைக்க போறீங்க? அந்த மாரிலாம் ரீசன் வந்து இவரு வந்து பேசிட்டு இருக்காரு. உடனே வந்து அது உன்னோட பொண்ணு இல்லல, நீ வந்து அதுக்கேத்த மாரி நீ ஏதாவது கோர்ட்ல ஏதாவது கேஸ் இதெல்லாம் போட்டு இது பண்ண சொல்லுவானா, சரி நான் அடாப்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் இது பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வச்சு மறுபடியும் என் குழந்தைய எனக்கு மீட்க தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ணலாம். அது வந்து என்ன நெனச்சிருப்பாருன்னா, தெரியாம ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாரு. அந்த மாரி தான் நெனச்சுப்பாரு. உங்க அப்பா சொன்னபோது தான் அவருக்கு வந்து தெரியும். அதாவது எங்க ஹஸ்பண்ட் புத்ரா வந்து அவன் சரியான சைக்கோ. அவன் தான் இவங்கள வந்து காரியத்தை கொண்டிருப்பான் அப்படின்னு வந்து தெரியும். ஓகேங்களா? தென் வந்து நெக்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா, ஒரு 2, 3 பேர வந்து காட்டுவாங்க. ஒரு டாக்டரு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இன்னொரு ஒரு ஆளு, அப்படி அடுத்து ஒரு போலீஸ்காரர். இந்த மாரி 2, 3 ஆளுங்கள வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாத்தும்போது இது மாரி உன் குழந்தைய வந்து நல்லா வந்து பார்த்துப்போம். நீ வந்து இது பண்ணக்கூடாது. இந்த இதுக்கு நீ வந்து நெறைய கொ கொ அதாவது இவன் கொலை பண்ணிட்டு இவன போலீஸ் ஸ்டேஷன்ல இது வச்சிருப்பாங்க. அங்க தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் நீ அதாவது நீ உண்மைய ஒத்துக்கிட்டனா சீக்கிரம் வந்து கேஸ் வந்து சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் பொண்ணையே குடுத்துடலாம். அந்த மாரி இவன் நைஸா பேசி குடுத்துட்டு இருக்கும்போது, சடனா வந்து பின்னாடி இருக்க கிளாஸ் வழியா பார்த்தா, நம்ம தலைவர் வந்திருப்பாரு. அதாவது இவங்க வக்கீல்லாம் கூட்டு வந்து, இவங்கள நான் வந்து தத்தெடுத்துட்டேன். உண்மையா வந்து தத்தெடுத்திருக்கேன். அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருந்து என் குழந்தைய வந்து பிரிச்சு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இவரு வந்து குழந்தைய வாங்கிட்டு போறத வந்து என்ன பண்ணிருவான், இவங்க அப்பன்காரன் ஒருத்தன் வந்து பார்த்திருப்பான். என் பிள்ளைய இன்னொருத்தன் வந்து வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து குடுத்துட்டு போறான். இவன எப்படியா பழி வாங்கியாகணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்க கஸ்டடிலருந்து அவன் தப்பிச்சு ஓடிருவான். எல்லா போலீஸையும் தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. ஆனா அவன் மேல படாது. அங்க இருக்க ஒரு ஃபயர் ஆகுற மாரி ஒரு ஆயில் அந்த மாரி ஐட்டம்ஸ் வந்திருக்கும். அதுல பட்டு ஒரு ஃபயர் பிளாஸ்ட் மாரி ஆயிருது. அதுக்கப்புறம் அங்கருந்து வந்து அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் சார். இந்த சம்பவம் தான் சார் நடந்துச்சு. அந்த மாரி வந்து இவருக்கு வந்து ஒரு லீடு வந்து கிடைக்கும். இதையெல்லாம் தான் இவரு வந்து பேசிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு. அதாவது அன்னைக்கு யார் யார் இருந்தாங்களோ அந்த டாக்டர், ஜர்னலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போலீஸ்காரரு, இவங்க குடும்பத்தில இருக்க எல்லாரோட பையன், பொண்ணு தான் இவன் வந்து அட்டாக் வந்து பண்ணியிருக்கான். அப்படி சொல்லிட்டு இவரு ஒரு ட்விஸ்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சிறாரு. அதாவது இவரோட பொண்ணு தான் இவங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரரோட பையன் தான் அந்த போலீஸ்காரரு. அதான் ஃபோன் எடுத்த உடனே அட்டெண்ட் பண்ணி இறந்துருவார்ல. அது மாரி இவங்களோட பொண்ணு தான் இவங்க. இந்த மாரி சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்ட்டையும் வந்து இவரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே. இது எல்லாம் ஓகே. பட் வந்து அவன் என்ன கொலை பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாரி தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு டவுட்டையும் வந்து போட்டிருப்பாரு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபோட்டோ வந்து இவர்கிட்ட வந்து காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உயர் அதிகாரி. நீ தான் இந்த மாரி கொலை பண்ண சொல்லும்போது, அப்போ வந்து நெத்தியில வந்து ஒரு பிளாஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? பேண்டேஜு. அத வந்து காட்டி வந்து இவரு வந்து சொல்லியிருப்பாரு. "உண்மைய சொல்லுங்கடா, உங்க 3 பேர்ல எவன்டா கொலை பண்ணது?" அப்படி சொல்லிட்டு 3 பேர் மேலயும் துப்பாக்கி வச்சுட்டு கடைசியா வந்து என்ன பண்றாரு, மத்த இந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவன் தலையில வந்து ஒரு துப்பாக்கி வந்து வைக்கிறாரு. "உண்மைய சொல்ல போறியா இல்லையா? ஏன்னா, நான் வந்து அந்த பொம்பளைய காப்பாத்த போம்போது, என் தலையில இந்த பேண்டேஜே இல்ல. அந்த வில்லன பிடிக்கிறதுக்கு, என் சைக்கோவ பிடிக்கிறதுக்கு அவன் ரூமுக்கு போம்போது, அவன் பின்னாடி அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தலையில அடிபட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் ஓட்டுனாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஓட்டுனது, அந்த பொம்பள வந்து எப்படி பார்த்து இந்த ஸ்கெட்ச்ல வந்து வரைஞ்சிருப்பா? அப்ப நீங்க தான் அது தில்லு முல்லு நடந்திருக்கு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, "சார் உண்மைய சொல்லிருங்க சார்ன்னு" சொல்லும்போது, "எங்க அப்பா தான் சார் இப்படிலாம் பண்ண சொல்லும்போது" இவரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அப்பாவும் பையனுமே வந்து பேசிக்க மாட்டாங்க.
அப்பா பண்ண சொல்றாரு. "என்னடா உளர்றன்னு?" கேட்கும்போது, "ஆமா சார். இந்த மாரி இந்த சைக்கோபாத் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்கள தான் டார்கெட் பண்ண வந்து பிளான் போட்டிருந்தான்." ஏன்னா ஏன்னு இப்ப வந்து உங்களுக்கு வந்து புரியுதா? அதாவது அவங்க பொண்ணு மேல வந்து அவன் ரொம்ப வந்து பாசமா வந்து வச்சிருந்தான். ஓகேங்களா? அவங்க பொண்ண வந்து இவரு வந்து தத்தெடுத்துட்டு வந்து வந்துட்டாரு. ஒய்ஃப் வந்து அவன் கார் ஏத்தியே கொன்னுட்டான். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்றாரு, இவர வந்து நல்ல பக்குவமா பேசி இவன காப்பாத்துற மாரி இது பண்ணாங்க. ஆனா உண்மையா காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு பிளான் சம்திங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து என்ன பண்றாரு, அந்த சமயம் வந்து வெளிய இருக்க கிளாஸ்ல வந்து அந்த அட்வொகேட்லாம் கூட்டு வந்து இவங்க அதாவது இந்த சைக்கோ இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ண வந்து இவன் தானே தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கான், கூட்டு போயிருவான். இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு வந்து செம வில்லத்தனம் ஆயிரும். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்களோட பையன், பொண்ணு அவங்கள தான் அவன் டார்கெட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து இவரு கூட தானே இவரு இருந்தாரு. ஸோ இவங்களோட பையன் நம்ம சிவாஜி சிவத்துல அவர் தானே டார்கெட் பண்ணோம். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாரு, கால் பண்ணி இந்த மாரி உன் பையன் தான் அடுத்த டார்கெட்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்ணிருவாரு, உங்க பையன காப்பாத்துறதுக்காக இவ பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஃபோட்டோ பேண்டேஜோட இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவ அனுப்பி ஸ்கெட்சா வரைஞ்சு, இந்த பொம்பள தான் சொன்ன மாரி சொல்லிட்டு இவரு ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாரு. சார் நம்ம அப்பா இவரு நம்மள காப்பாத்த இவரு நல்லது வந்து பண்ணியிருக்காரா சரின்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவும் பையனுமே பேசவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபோன போட்டு எங்க அப்பாவுக்கு சரி தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன பேசவும், பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்காரன் எடுத்துருவான் ஃபோன. ஃபோன அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாஸ்க் போட்டு தான் அவன் சுத்திட்டு இருப்பான். ஓகேங்களா? அவன் எடுத்துட்டு நம்ம ருத்ரா எடுத்துட்டு மிரட்டுவான். இந்த மாரி என் பொண்ண என்கிட்டயே ஒப்படைச்சிரணும். இல்லன்னா உங்க அப்பாவ கொன்றுவேன் அந்த மாரி சொல்லும்போது, இவருக்கு வேற வழியும் தெரியாது. ஆனா ஒரிஜினல் அப்பாவும் அவன் தான். ஆனா அவன் ஒரு வில்லத்தனமான அவங்ககிட்ட குடுக்கவும் முடியாது. தத்தெடுத்து இவரு தான் அவனால பாசமா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க அம்மா யாருன்னு தெரியாது. அம்மா, அப்பா எல்லாருமே இவங்க தான் இருப்பாங்க. இவங்க ஆயா வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இந்த சீன் தான் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு சோகமாவே வராரு. வந்து அவங்க பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்க பொண்ண எழுப்பி மேக்கல போட்டு சாப்பாடுலாம் ஊட்டி ரொம்ப பாசமா வந்து பார்த்துக்கிறாரு. தென் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போன ஒய்ஃப் வந்து இதெல்லாம் பார்த்து சோகமா அழுற மாரி நமக்கு வந்து ஒரு இது காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நைட்டு எங்க கிளம்புறோம்னு இந்த பாப்பாவுக்கும் தெரியல. அவங்க பேக்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க. அடுத்து இந்த வில்லன் தனமா கால் வரான். "நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன தூக்கி கீழ போடு." அதுக்கப்புறம் கண்ணையும் தூக்கி கீழ போட்டுரு. ஏன்னா ஃபோன் எல்லாம் வச்சா அவன் லொகேஷன வச்சு கண்டுபிடிச்சுருவான் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி பிளான்லாம் போட்டு தான் இவன் வந்து இது பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க அப்பா வந்து தண்டு வலியில கூட்டே வந்திருப்பான். கூட்டு வந்து மாஸ்க் கழட்டுவான். நமக்கே ஷாக் ஆயிரும். "டேய் இவன் ருத்ராவே இல்லையேடா! யார்றா நீ?" அப்படின்னு பார்க்கும்போது தான் இவன் போலீஸ்காரன் பார்த்து, "டாக்டர் நீங்களா?" அப்படிங்குவான். "இது டாக்டரா? என்னடா சொல்றீங்க? யார்றா நீங்க?" அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு யுஎஸ்லேருந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் ஒருத்தர் வந்து கூட்டு வந்து இந்தியா வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவன் வேற யாரும் இல்ல இந்த ஆள் தான். "அடேய்! நீ தான் இவனோட கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு" கேட்கும்போது, இவன் இவன் தான் ருத்ரா, இவன் தான் டாக்டரு. என்னன்னா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது என் ஃபேஸ் ஃபுல்லா என்ன ஆயிரும், வெந்து போயிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பான் இவன், அப்போ வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் எப்படி யுஎஸ் வந்து போயிருப்பான். ஸோ அங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட 22, 23 சர்ஜரி பண்ணி அவன் ஃபேஸ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பான். சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியா வந்து எப்படியாவது இவன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அதாவது பொண்ணும் பையனும் யார் யார் இப்போ கரண்ட்ல இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் அந்த ஒரு பிளான்ல தான் எங்க தக்காளி வந்திருப்பான். வந்தவொடனே இதை பார்த்தாலே வெறித்தனமா இருக்கும். அது இல்லாம வாழ்ந்துருமா நான் தான் உண்மையான அப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப சோகமாவே இருக்கும். ஏன்னா உண்மையா பார்த்தா அவன் ரொம்ப சைக்கோவா இருந்தாலும் ரொம்ப பாசமா வந்து இருந்திருப்பான். ஓகே அந்த குழந்தைக்காக தான் அவன் இவ்வளவு மட்டும்லாம் பண்ணியிருப்பான். இன்னொரு சைடு தத்தெடுத்து வளர்த்த நம்ம சுரா சிவாஜி சிவத்துல அவரு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இதை வந்து காட்டியிருக்கும் போது இந்த மாதிரி உன்னை பார்க்கலாம் அந்த சின்ன பாப்பா வர சொல்லியிருப்பாங்க பார்க்க உங்க ஸ்கூலுக்குலாம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அங்க இருக்க வாட்ச்மேன் பிரின்சிபால் கிட்ட நீ சொல்லி விட்டதுனால அவங்க என்ன தட்டி விட்டு என்ன விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையில வந்து நான் தான் உன்னை பார்க்க பொம்மைலாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ இப்ப வந்து பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லவும் நான் அங்க தப்பிச்சு ஓட்டேன் சொன்னேன். ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, மலையில யாரோ ஒருத்தர் கொடைய பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து வறண்டாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து பார்க்கும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவெல்லாம் வந்து வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து இவன் சோகமா வந்து சொல்லிட்டு இருப்பான். ஓகேங்களா. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த குழந்தைய என் பக்கத்துல விடுறியா உன் உங்க அப்பா சுடுவான்னு இப்படி சொல்லும் போதே டக்குன்னு என்ன பண்ணுவாரு சிவத்துக்குள்ள அவங்க பொண்ணு பேக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்து ஒரு ஒரு போடு போட்டுருவாரு. லைட்டா அந்த கையில அவன் சுட்டு கீழே வந்துருவான். உடனே எங்க அப்பா கிட்ட சாரிப்பா இவ்வளவு நேரம் நீங்க உங்களை தப்பாவே நினைச்சிட்டேன். நீங்க இவ்வளவு பாசமா பார்த்துருக்கீங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்க பையன் வந்து எப்படியும் பையனை ஒரு வேளை கொன்னுட்டான்னா என்ன பண்ணுவேன் என்ன ஆகுறது? அது இல்லாம ஒரிஜினல் அப்பாகிட்டயே அவங்க பொண்ண வந்து குடுக்க வேண்டிய நிலைமை வந்துரும்னு சொன்னா என்ன பண்ண சொல்லிட்டு முன்கூட்டியே என்ன பண்ணிருப்பாரு, அவங்க பாப்பா கிட்ட ஃபோன் அடிச்சு வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி உங்களோட அம்மா வந்து இவரும்மா. உங்க அப்பா வந்து ஒரு வில்லத்தனமான சைக்கோ. ஸோ அவங்க உங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி என் பையன்கிட்ட தான் சிவாஜி இவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணாரு, கையில பிடிச்சு வந்து குடுத்துட்டாரு. இந்த மாரி என் பொண்ண வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உண்மைய தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த கீழ கையில அடிபட்டோம். டக்குன்னு என்ன பண்ணுவான், அவன் கன் வச்சிருப்பான் இல்லையா? உங்க அப்பாவை போட்டு சுட்டுறான்.
அந்த ஸ்பாட்ல எங்கள் அப்பா வந்து இறந்துடுறாரு. இவங்க வந்து சோகமாக ரொம்ப வந்து அழுறாரு. உடனே எங்கள் கோவத்தை போய் டம்மு டம்முன்னு சுட்டு அவனை அந்த ஸ்பாட்லேயே வந்து ரிட்டர்ன் வந்து கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, 2 பேரும் சோகமாக வந்து அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அப்பாவும் பொண்ணு வந்து என்ன பண்ணிடுறாங்க, கார்லேயே ட்ரிப் வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைரியை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து திட்டி வந்து வெட்டி விட்ருவாள், அந்த டைரியெலாம் பார்க்கக்கூடாதுன்னு. அந்த டைரியில் ஒரு 32 பேஜை வந்து எடுத்து வந்து பாருமா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க தான் உங்களுடைய உண்மையான அம்மா அப்படி சொல்லும்போது இந்த சீன்லாம் ரொம்ப சோகமாகவே இருக்கும். அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் தான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி நான் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பீச் சைடு வழக்கமாக வந்து இவங்க என்ன பீச் சைட்லாம் வந்து அந்த பாப்பா கூட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வழக்கமாக வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்து அப்பா நீங்கள் 100 வருஷம் இருப்பீங்கல்ல, 100 வருஷம் நான் உங்க கூட 100 வருஷம் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லும்போது, இல்லை இல்லை 140 150 வருஷம் இருக்கணும், கண்டிப்பாக இருப்பீங்களா, ப்ராமிஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் ப்ராமிஸ் பண்ணுறது உண்மையாக ரொம்ப கிளைமேக்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே இருக்கும், சென்டிமெண்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த கடைக்காரில் இவங்க எல்லாம் 2 பேரும் நின்றுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ இவரோட உண்மையான பாசம் இவருக்கும் தெரியும். ஸோ 2 பேரும் அப்படியே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு படத்தையும் கட் பண்ணேன். அந்த படம் எப்படி இருந்துச்சு காய்ஸ்? வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையில நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பார்த்தா உண்மையில எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்து. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணணும். என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட்டு எப்படியும் இனி வீக்லி கன்ஃபார்மாக மறுபடியும் மூவிஸ் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் கன்ஃபார்மாக. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 1 மந்த் கேப் ஆயிடுச்சு. சாரி காய்ஸ். ஓகே. ஓகே காய்ஸ். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை காய்ஸ்.